என்ன தமிழ்நாடு மக்கள்லாம் விடுறீங்க? இதில் மக்கா கடைசியில் என்னாச்சு? இலையை கருகிட்டீங்கள. தமிழகத்தில் இனி தலையும் இல்லை இலையும் இல்லைன்னு கதியாகி போச்சே. என்னன்னு பார்க்கிங்களா? ஒன்றும் இல்லை. சம்பவம் நம்ம பார்த்துருப்போம். முந்தா நாள் 30 எம்எல்ஏக்கள் நம்ம வேலுமணி அவர்களின் தலைமையில் போய் சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்தாச்சு. நாங்கள் தான் இதுன்னு ஏடிஎம்கேங்கிற மாதிரி ஒரு 17 பேர் தான் நம்ம எடப்பாடியாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எடப்பாடியார் நிலைமை மோசமாயிருச்சு. அதாவது இலை 2ஆக பிஞ்சு விட்டது. சரியா? அது காரணம் நடுசில் தாமரம் வந்து குத்திச்சு. 2 இலைக்கு இடையில 2 இலையும் துண்டாக போயிடுச்சு. சரியா? இதே மாதிரி தான் எல்லா மாநிலங்களிலும் தாமரையுடன் யாரெல்லாம் கூட்டணி வைத்தார்களோ அவர்கள் அனைவரும் கட்சியை இழந்து நிற்கின்றனர். அதுபோல் தமிழ்நாட்டில் இனி இலை இல்லை என்ற நிலைமை வந்தது. என்னாச்சு இப்போ? என்ன அப்படின்னா, எடப்பாடியார் வந்து அவருக்கு எதிராக லேசாக யாராவது குரல் கொடுத்துடக்கூடாது, உடனே தூக்குனார். நம்ம அவர் பன்னீர்செல்வம் அவர்களை வந்து இதே மாதிரி தான் அவர் சேரணும் எவ்வளோ முயற்சி பண்ணார், சேர்க்காமல் அதெல்லாம் வந்தால் நமக்கு எங்கே பதவி உயருமோன்னு சொல்லி அவரை நீக்கினாங்க. கடைசியில் என்னாச்சு? அவர் அங்கங்கன்னு சுற்றி கடைசியில் ஒரு வழியாக போய் தாய் கழகத்தில் சேர்ந்து இன்றைக்கி எம்எல்ஏ அவருடைய நிலைமை போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்து நம்ம திரு செங்கோட்டையன் அவர்கள் இதே மாதிரி தான் எல்லோரும் ஒன்று சேரணும்னு சொல்லி பேசினார். 10 நாள் கெடுனார். மறுநாளே அவரையும் தூக்கி விட்டார். அவர் பார்த்தார், நேர தாவாக்கல் வச்சு சேர்ந்தார். இன்றைக்கி அவருக்கு யோகம், அமைச்சர் ஆகிட்டார். சரியா? இங்கேருந்து குட்டிச்சோரவும் அங்கே போய் அமைச்சர் ஆகிட்டார். அவரும் செட்டில் ஆகிட்டார். மீதி இருக்க இவங்க 47 பேர் இப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் 2ஆக பிரிஞ்சாச்சு. நினச்ச மாதிரி உடச்சாச்சு. இந்த 17 பேர் போய் எங்கே சேருவாங்கன்னு தெரியாது. அந்த 30 பேர் போய் எங்கே சேருவாங்கன்னு தெரியாது. 2 குரூப்பும் தாவாக்கலை போய் சேருமா, அல்லது பிஜேபியோடு போய் சேருமா, இல்லை டிஎம்கேலோடு போய் சேருமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். மேக்சிமம் நம்பர் வந்து தாவேக்காக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே போனால் நமக்கு சீட்டோட எம்எல்ஏ சீட்டோட போனால் ஏதாவது அமைச்சர் பதவி வாங்கிடலாம் நினைப்பாங்க. ஆனால் அப்படி அங்கே போனால் அந்த கட்சிக்குள்ளே குழப்பம் ஏற்படும். எல்லாருக்கும் உள்ளது தானே. வேறு கட்சியிலேருந்து இங்கே வரும்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம அந்த கட்சியில் முன்னேற மாட்டோமான்னு இருப்பாங்க. இவங்களுக்கு வருத்தம் வரதானே செய்யும். அப்படி இருக்கும் நிலமை. தமிழக நிலமை அப்படி போயிட்டுருக்கு. சரியா? உடம்புல படர் தாமரம் வந்தால் எப்படியோ அதே போல் குளத்தில் தாமரம் வளர்ந்தால் அந்த தண்ணி நாசம், அந்த குளமே நாசம். அதே போல் தான் தாமரை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நாசமாகுது. சரியா? தமிழ்நாட்டில் இலை இல்லை, இனி கரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். என்ன சொல்கிறேன்னு தெரில. இனி வரும் நாட்களில் கட்சியே மாறிடுச்சு. இப்போ டிவிக்கே டிஎம்கேங்கிற மாதிரி போயிடுச்சு. இலை நாசமாக போச்சு. சரியா? எவ்வளோ பெரிய இயக்கம் எப்படி கட்டி காப்பாற்றினாங்க 2 பேர். 3ஆவதாக வந்த ஆட்கள் அக்குவேர் அணிவரை பிச்சு கடைசி சேராத இடம் சேர்ந்து நாசமாக போயிட்டாங்க. சரி, ஓகே. தமிழக மக்களுக்கு ஒரு வேளை நல்லது நடந்தது. அது வரைக்கும் நல்லது தானே. ஏன்னா பல துரோகங்கள் எடப்பாடியார் தமிழக மக்களுக்கு செய்தார். பல திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தனர். சரியா? அதனால் எல்லா துரோகக்கும் சேர்த்து அவருக்கு திரும்ப அவர்கிட்டே போகுதெல்லாம் ரிட்டனாக போய்கிட்டு இருக்கு. எப்படி சொல்கிறோன்னு நமக்கு தெரில. நம்ம செஞ்சது நமக்கு திரும்ப வருது. அவ்வளோதான்.